அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு வகையான மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த திருக்குறளில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு காட்டி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களுள் ஒன்று நம்முடைய இல்வாழ்க்கை. ஒரு தலைவனும் தலைவியும் வாழ்க்கையை துவங்குகின்ற போது எதற்காக இந்த வாழ்க்கை? இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் ஏங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட யாராவது கேட்டா நாம என்ன சொல்வோம்? எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, நாங்களும் பண்ணிக்கணும் சார். எங்க அப்பா பண்ணாரு, தாத்தா பண்ணாரு, அண்ணா பண்ணாரு, மாமா பண்ணாரு, ஊர் உலகத்துல எல்லாரும் பண்ணாங்க, அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். இல்ல கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதுதான் கடமை, கல்யாணம் பண்றதுதான் வாழ்க்கை. இப்படி ஆளுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறோம். ஆனா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சரியான பதில நமக்கு சொன்னது யார் தெரியுமா? வள்ளுவ பெருந்தகை தான். கல்யாணம் செய்து கொள்வது பல பேரினுடைய மனதில் இன்றைக்கு எதற்கு காரணம் அப்படின்னு தோன்றுகிறது அப்படின்னா, வயதான காலத்தில் நமக்கு துணை செய்ய ஒருவர் வேணும், அல்லது வாழுகிற போதே நமக்கு ஒரு துணை வேணும், அல்லது நமக்கு பேர் சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை வேணும், நமக்கு கொள்ளை போடுறதுக்கு ஒரு பையன் வேணும், நம்ம சொத்தெல்லாம் எழுதி வச்சு அதையெல்லாம் பின்னால பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிள்ளை வேணும். இப்படி ஆளுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறோம். ஆனா வள்ளுவர் சொல்லுகிற காரணத்தை யாரும் யோசித்து கூட இருக்க மாட்டோம். இப்ப கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த பத்திரிகை அடிக்கும் போது நாம திருக்குறள் போட்டு அடிக்கிற பழக்கம் கூட சில பேருக்கு உண்டு. கண்டிப்பா ஒவ்வொரு கல்யாண பத்திரிகையிலையும் போட வேண்டிய குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த குறள் தான். அது என்னங்க அப்படி ஒரு குறள்? நாங்கெல்லாம் நிறைய திருக்குறள் அந்த கல்யாண பத்திரிகையில போட்டு அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கிறோம். முக்கியமா என்ன போடணும்? இந்த குறள் தானா? அது என்ன குறள்? வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. கண்டிப்பாக கல்யாண பத்திரிகையில போட வேண்டிய குறள் இதுவும் ஒண்ணு. இந்த குறளை நாம ஏன் போடணும்னா, என்னுடைய அர்த்தம் தெரிஞ்சா எல்லாருமே இதை போடுவோம். ஏன்? கல்யாணம் ஏன் பண்ணிக்கணுங்கிற காரணத்தையே இதுல தானே சொல்றார். அதைத்தானே கல்யாண பத்திரிகையில நம்ம போட முடியும். கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்? இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துவது எல்லாம் எதற்கு? குழந்தைகளை பெறுவதற்கா, அல்லது அவர்களுக்கு துணையாக ஒருவர் தேவை அப்படிங்கிறதுக்கா? எதுவுமே கிடையாதுன்னு. அப்ப எதற்காக? அடுத்த வார்த்தையில சொல்றாரு பாருங்க, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துவதனுடைய நோக்கமே வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்கும் பொருட்டு. நான் தான் முதல்ல சொன்னேன், வள்ளுவர் கோணத்தில் நாம யாரும் இதை சிந்திச்சிருக்கவே மாட்டோம். நாம சிந்திக்கிற கோணமே வேறு, ஆனா வள்ளுவர் சிந்திக்கிற கோணமே வேறு. இத இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஊர்ஜிதப்படுத்தி இருப்பார். கோவலன் கண்ணகியை பிரிந்து வாழ்ந்தார். மாதவியினுடைய கலையில ஈடுபட்டு போயிட்டார். மறுபடி பொருளெல்லாம் தொலைத்த பிறகு கண்ணகியை நாடி வருகிறார். கண்ணகி கணவனின் காலில் விழுந்து அழுது தொழுது எழுந்து நிற்கின்றாள். அப்போ கோவலன் கேட்பார், கண்ணகி நான் தான் வந்துட்டனே, நீ ஏனம்மா அழற அப்படின்னு கேட்பார். அதுக்குடனே கண்ணகி அழகாக பதில் சொல்லுவாள், தாங்கள் வந்ததற்காக சென்றதற்காக நான் அழவில்லை,
ஒரே ஒரு காரணம், என்னுடைய அழுகைக்கு நீண்ட நாள் நான் அழுதுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? தாங்கள் என்னோடு இங்கு இல்லாத காரணத்தினால் நம்முடைய வீட்டிற்கு மகான்கள், பெரியவர்கள், ஞானியர்கள் என்று யாருமே வரவில்லை. யாருக்குமே இத்தனை காலம் நான் விருந்து உபசரிக்காத பாவியாக இருந்து விட்டேனே, அதை நினைத்து நான் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு கணவனை பிரிந்து வாழ்கிற இடத்தில் ஒரு துறவியோ மகானோ யாரும் வருவதில்லை. அப்ப இவ்வளவு காலம் நான் விருந்து உபசரிக்காமல் இருந்து விட்டேன், என்ன இல்லற தர்மமோ அதை கடைபிடிக்காது போய்விட்டேனே, அதை நினைத்து துன்பப்படுகிறேன் என்று அங்கே பதிவு செய்திருக்கின்றார் இளங்கோவடிகள். இப்போ வள்ளுவர் சொன்னதை நீங்க சிந்திச்சு பாருங்க. கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்? வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிக்கத்தான். இப்ப பல பேர் நினைக்கலாம், ஏன் தனியா இருந்தா, ஒரு ஆண் தனியா இருந்தா அங்க யாராவது விருந்துக்கு போக முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் தனியா இருக்கிறார், அவரே போய் கிளப்புல சாப்பிட்றவரு, விருந்துன்னு போனா கிளப்பு நம்மளையும் சேர்த்து கிளப்புன்னு கிளப்பிடுவார். ஒரு பெண் தனியா இருந்தா விருந்துக்கு போக முடியுமா? உலகம் பழிக்கும் அல்லவா? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்தை நடத்துகிற போதுதான் அங்கே வரக்கூடியவர்களை உபசரித்து இல்லற தர்மத்தை நம்மால் முழுமையாக பெற முடியும். ஆக கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்னு இனிமே யாராவது கேட்டா, இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற அறவுரையை நாம சொல்வோமே ஆனால், இந்த குறளை சொன்னால் போதும் அவர்களுடைய வாழ்க்கை எதற்கு என்பது எளிமையாக புரிந்துவிடும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இல்லறத்தினுடைய அடித்தளமே விருந்தோம்பி பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்தல். அப்படி ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ முயற்சிப்போம். இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம், இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம், விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம், இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம், விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு.